வணக்கம். நான் ரொம்ப நாள் ஆச்சு பேசி போட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு சும்மா என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான் தான். நம்ம முடிஞ்ச வரையும் நம்மளால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச வரையும் நம்ம இயற்கையை பார்த்துக்கலாம். நம்ம எப்படி நேச்சுரல் பார்த்துக்கலாம் இயற்கைன்னு சொல்கிறேன்னா, கடைக்கு போகும்போது கையில் ஒரு பை எடுத்துகிட்டு போகலாம். அது ஏதோ ஒரு மஞ்சள் பையோ ஏதோ ஒரு பை எடுத்துகிட்டு போகலாம். நம்ம வெளில போகும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொது இடங்களில் போய் போடாமல் குப்பை தொட்டியில் அதுக்குன்னு இப்போ போகிறதுக்குன்னு இருக்கிற இடத்துல போடலாம். ஏன்னா நமக்கு நேச்சுராக நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் தான் நம்மள அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அதனால தான் நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்தமாதிரி பேசி வீடியோ போட்டு கொஞ்ச நாள் பிஸியாக இருந்தேன். நேரம் கிடைக்கிறப்ப நான் இந்தமாதிரி பேசி வீடியோ போடுறேன். அதுவும் என்னால் முடிஞ்சது மக்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வரையும் நம்ம பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும். ஏன்னா அது ஒரு மாடு சாப்பிட்டுச்சுன்னா கூட அது உங்களுக்கு ஆபத்து. அது மூச்சுக்கொள்ளாத போய் அடைச்சிட்டு உயிரிழக்க கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம உலகத்துக்கும் நம்ம உயிரினங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த இயற்கை தான். நமக்கு இந்த உலகத்தை விட்டால் வேறு உலகம் இல்லை. பார்த்துக்கணும். முடிஞ்ச வரையும் நெகிழி பண்பாட்டை குறைச்சிக்கணும். இன்னொன்று, நம்ம மண் தரையெல்லாம் மறந்துட்டோம், அதிகம் டெவலப்மெண்ட் ஆகிட்டோம். அதனால் உங்களுக்கு மண் தரைன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் இழுத்துக்கும், தண்ணி தேங்காது. அப்படியே தேங்கினாலும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துரும். இப்போ காங்கிரீட் ரோடு அங்கங்கே தார் ரோடு ஆகிடுச்சு. அதனால் தண்ணி அப்படியே தேங்கி நிற்கிது. என்ன சொல்கிறது, நம்ம இது இயற்கை தான். நம்ம டெவலப்மெண்ட் ஆகிருக்கோம். முடிஞ்ச வரையும் மண் தரையில் பாதுகாப்போம், நேச்சரை பச்சிக்காமல் இருப்போம். குட் நைட். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சாரி, ஆடியோவில்.